இல்லங்க, அவரை நிம்மதியா வந்து நிம்மதியா போட்டோம், அவ்வளவுதான். ஃப்ரீயா போட்டோம், அவ்வளவுதான். மக்களுங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. காசு கொடுத்து வந்த கூட்டமாங்க அதெல்லாம். 2 இடத்துல 3 இடத்துல இல்லைண்ணா, 234 இடத்துலயும் அவர் தானே நிக்கிறாரு. இவங்க 2 இடம் பிரிக்கிறாங்கிறது சார். அவன் சீமா ஒரு ஆளே கிடையாது சார். அவன் சார் யாருமே எங்க அண்ணன் மாதிரி யாருமே கிடையாது சார். எங்க அண்ணன் தான் சார், எப்பயும் எங்க அண்ணன் தான் சார், எங்க அண்ணன் தான் சார். வெல்கம் டு 5 மீடியா வியூவர்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பெரம்பூர். இப்ப இந்த இடத்துல யார் வந்திருக்கான்னு உங்களுக்கு சொல்ல வேணாம், பின்னாடி கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தாவேக தலைவர். அவர் வந்து அவரோட பிரச்சாரத்துக்காக நம்ம நின்றுருக்கோம். இங்க மக்களோடும் அவரோட பிரச்சாரத்தையும் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கலாம். வாங்க பாவம். நீங்க ஸ்கார்ஃப் பார்த்தாலே தெரியுது டிவிக்கு தான்ட்டு. பட் நீங்க வந்து விஜய்க்கு வந்து ஃபேன் பேஸ்ல நீங்க வந்து அவர் ஃபாலோ பண்றீங்களா? ஃபேன் பேஸாவே விஜய் தான், ஜெயிக்கிறது விஜய் தான் இருக்கணும். பொலிட்டிக்கல் வைஸாவும் நீங்க பொலிட்டிக்கலா விஜய் தான். தொண்டரா இல்ல ரசிகரும் தொண்டரா இருந்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றேன். ரெண்டுமே தான், எதையும் விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்க முடியாது. ஓகே, நீங்களும் அதே தான். டிவிக்கு ஓகே. கிட்ட வரதுக்கு பயமா இருக்கு. அவங்க டிவிக்கு ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ மேடம். திருவிக நகர் கேசி கார்டன் நாலாத்தூர் தான் வீடு. என் வீடு விஜய் வருகிறேன்னு தெரிஞ்சவனே உடனே நான் எந்த மாவட்டத்துல இல்லை, எந்த பொருசாலையும் இல்லை, நான் ஒரு ரசிகர். முதலமைச்சராக வரணும், அதுதான் என்னோட ஆசையும் சரி, மக்கள் ஆசையும் சரி. அவர் வந்தால் மக்களுக்கு நல்லா செய்வார். ஏன் செய்வார்னா அவரு பேச்சு வந்து கண் கலங்குறாரு. மக்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, குட்டிச்சேறு ஆக்கிட்டாங்களே, அவரு கண் கலங்குறாரு. தளபதியோட ஆதங்கத்துக்காக தான் நாங்க இவ்வளவும் இறங்கி வந்து செயல்படுறோம். இப்ப உங்களுக்கு இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுதா? அந்த நெருக்கடி ஏதாவது கூட்டத்துல? அவர் வராருனாலே கூட்ட நெரிசல் தான் இருக்கும். அதையும் மீறி நாங்க வரோம்னா அவங்களுக்கு ஒரு தொண்டனாவோ ரசிகனாவோ நாங்க வரோம். புரியுதுங்க? அதை வந்து கட்டுப்படுத்துறது யாருடைய வேலை? ஒரு ஆளும் கட்சியோட வேலை தான். அவர் வர்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் வரைக்கும் பஸ்ஸுங்க வந்துட்டு தான் இருக்கு. ஏன் அவர் வராருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் பிளாக் பண்ணி வைக்க கூடாதா? ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு கொஞ்சம் இது கொடுக்க கூடாது? அந்த ரோடு கிளியர் பண்ணிட்டு போனோம்னா கிளீனா அழகா பேசிட்டு அழகா போயிருப்பாரு. அவசரமா வந்து அவசரமா பேசிட்டு போறாரு. அவங்கள பாக்கிறதுக்கு தானே அவ்வளவு ஜனம், வெயிலுன்னு பார்க்காம அவ்வளவு ஜனம் பார்க்க நிக்கிறாங்க. வேற என்ன விஜய் எதுக்கு நினைக்கிறோமோ அதுக்கு போட்டுருவோம், அந்த நேரத்துக்கு சொல்ல மாட்டோம். ஆமா, எங்களுக்கு எது பிடிக்குதோ அதுல குத்திடுவோம். ஆமா, எதுவா இல்லங்க, அவரை நிம்மதியா வந்து நிம்மதியா போட்டோம், அவ்வளவுதான். ஃப்ரீயா போட்டோம், அவ்வளவுதான். மக்களுங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்குமே டிவிக்கே தான் தமிழ்நாடு ஜெயிக்க போறது புது கட்சி. இந்த 26ல அப்ப இந்த 26ல எங்க அண்ணன் தான். அண்ணன் குரல் தான் நீடிக்கும்ன்றீங்க? அண்ணன் குரல் தான் நீடிக்கும், வேற யாரும் கிடையாது. அண்ணனுக்கோசம் தம்பிங்க வரும், எல்லா இளைஞர் கூட்டம் சார். மக்களுக்கு எல்லாத்தையும் செய்வார் சார். அவரு மக்களுக்கோசம் செய்வார். அவரு வேற யாருக்கும் செய்யல, மக்களுக்கோசமே அவர் செய்யறாரு. மத்தவங்க மாதிரி கொள்ளாட்சி எல்லாம் பண்ணல. சீமான் வந்து இவர் மேல நிறைய விமர்சனம் சார். அவன் சீமா ஒரு ஆளே கிடையாது சார். அவன் சார் யாருமே எங்க அண்ணன் மாதிரி யாருமே கிடையாது சார். எங்க அண்ணன் தான் சார், எப்பயும் எங்க அண்ணன் தான் சார், எங்க அண்ணன் தான் சார். எங்க அண்ணனுக்காக இதெல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். போகும்போது ஃபுல்லா எங்க விஜய் கத்திட்டு தான் போவோம். கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஸ்கூல் பசங்க விஜய் மாமா பாக்கணுமா உங்களுக்கு? அப்படியா? இப்ப அவர் வந்து அரசியல்ல நிக்கிறாரு. சேஃபா பார்த்தா தளபதியா வந்தாரு, பார்த்தாரு, சேஃபா போனா போல. இதுக்கப்புறம் குளத்தூருக்கு போயிருக்கா போல, அங்கேயும் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவா போல, கரெக்டா போவா போல. கேன்சல் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இதை வந்துட்டு ஃபுல்லான பண்றவங்க வந்துட்டு டிஎம்கே பண்ண என்ன பண்ண முடியும்? தளபதியை வரவே கூடாது சொன்னா எப்படி? 2 மணிக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து இன்னைக்கு 3 மணிக்கு 3:30 விஜய். அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு கொடியூருக்கு வந்துட்டு பெரம்பூருக்கு வர்றது வந்துட்டு 2 மணில இருந்து 1 மணில இருந்துட்டு 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் பெரம்பூர், 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்துட்டு தான் குளத்தூர், 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் வில்லிவாக்கம், 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வந்துட்டு ஐநாவரம். இதுதான் வந்துட்டு தளபதி வந்துட்டு பர்மிஷன் வாங்கினது. சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் பர்மிஷன் வாங்கினது, அனுமதி கொடுத்தது. அதே வந்து தளபதி வந்து அங்க வந்துட்டு 1:15 முடிச்சிட்டாரு ஸ்பீச். மிஞ்சி போனா 10 நிமிஷம் கொடிங்கூர்ல பேசல, எம்கே வேற 10 நிமிஷம் பேசல. கரெக்டா 1:15 அந்த வண்டியை கிளம்பிட்டாரு. வரவே இல்லை, டைமிங்கே கொடுக்கல. அவர் சிம்பிளா முடிச்சிட்டாப்ல, 1:15 முடிச்சிட்டாரு.
அங்க வந்து 4 மணி வரைக்கும் பேசுற ஆளு 1:15 முடிச்சிட்டாப்புல. இங்கேயே வந்து வண்டி மூவ் ஆன டைமிங்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மிஞ்சி போனா ஒரு 3 மணிக்குள்ள மூவ் இருக்காது இங்க. இல்ல ஒரு ஆளுக்கு 2 இடத்துல நிக்கலாம் சார். சார் இப்ப அவர் ஜெயிச்சிட்டாரு, அங்க இங்கேயும் ஜெயிச்சிட்டாரு, ஒரு இடம் கேன்சல் பண்ணி ஆகணும். இல்ல அது எம்பி சைடு கன்வென்ட் பண்ணுவாங்க சார். அது எப்படி பண்ணுவாங்க? இப்ப அது ஒரு தேர்தல் வைப்பாங்க சார். இப்போ அது வேஸ்ட் இல்ல. அப்ப அந்த செலவை இவர் கொடுப்பாரா? இப்ப அந்த இடத்துல அந்த செலவை இவர் கொடுப்பாரா? இல்ல அது கவர்மெண்ட் கொடுப்பாரா? அப்படி அது எப்படி கவுண்ட்? அப்ப இவ்வளவு பேருக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போடுற அந்த இடத்துல இங்கேயும் ஜெயிச்சிட்டீங்க, அங்கேயும் ஜெயிச்சிட்டீங்க, இல்ல ஒரு இடத்துல தோத்துட்டீங்க, அப்ப அது வேஸ்ட் தானே? இவ்வளவு பேர் என்ட்ரி பண்ணி போடுறாங்க, அந்த ஓட்டு என்ன ஆகுது? திருப்பி அவங்க 3 எலெக்ஷன் வரணுமா? அவங்க இல்ல சார். இப்ப இவங்கள வந்து எம்பி தானே சொல்றீங்க. ஆமா. அந்த இடம் 2 இடத்துல 3 இடத்துல இல்லண்ணா, 234 இடத்துலயும் அவர் தானே நிக்கிறாரு. எங்க 2 இடம் பிரிக்கிறாங்கிறது சார். இல்லன்னு சொல்ல சார், ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. இப்ப குளத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் கூட்டம், தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம். ஏன் சார் சனிக்கிழமை எங்களுக்கு கொடுத்த மீட்டிங் ஏன் சார் கொடுல எங்களுக்கு? ஏன் சார் பலன் வந்தீங்க? ஏன் சார் பலன் வந்தீங்க? அவர் வந்தா என்ன சார் இது உங்களுக்கு? உங்களமா சார் இப்ப உங்க மீட்டிங் வந்தாக்கா எல்லாமே செட் பண்றீங்க. எவனா வரானா சார்? ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த பாருங்க தமிழ்நாடுங்க தான் சார் இருக்குது. ஒரு மக்களுக்குன்னா அவர் கொஞ்சம் அவங்க எதிர்கட்சியா கூட இருக்கட்டும், மக்களை அவர் யோசிக்க மாட்டேன்றாருல. நீங்க கொளத்தூர் தொகுதிக்கு இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்க இடத்துக்கு வராங்கன்னா அவரு ஒரு தளபதியாவோ ரசிகனாவோ ஒரு தொண்டனா வராங்கன்னா அதுக்கேத்த அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்றீங்களா? கண்டிப்பா முக்கியம், 100% அதுதான் உண்மை. அவர் வராருன்னு தெரிஞ்சுதான் முல்லை நகர்ல பள்ளம் தோண்டினாங்க. எங்கெங்க வந்துதாங்க பள்ளம்? வேணும்னே பள்ளம் தோண்டி பேரிகார்டு போட்டு வைக்கிறாங்க, அதை கேன்சல் பண்ணாங்க. இவர் ஸ்ட்ரைட்டா போயிட்டு மனு கேட்டு இப்ப வாங்கிட்டு இப்ப வராருன்னு தெரிஞ்சா அவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சோம். இப்பெல்லாம் இதெல்லாம் காசு கொடுத்து வந்த கூட்டமாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா இந்த இப்ப நடந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்றீங்களா? உண்மையில கிடையாது. ஒரு 12 மணி 1 மணி பொண்ணை தனியா அனுப்பிச்சு விட எவனா ஒருத்த கெடுத்துருவான். அது உண்மை. அது நான் சொல்லல, ஊரே சொல்லுது. புரியுதா இல்லையா? இதை நீங்க வந்து லைவ்ல போடுங்க, இன்னொரு ஃபேஸ போடுங்க. இது எனக்கு வந்து பயமே இல்லை. எனக்கு 49 வயசு ஆகுது. புரியுதா இல்லையா? இது வந்து ஆப்போசிட் பார்ட்டி பார்ப்பாங்க. உயிர் வந்து என்னைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு போதான் போகுது. பிறந்தால் இருந்தால் ஒரு இவன் சத்தாம்பா தங்கமானவன்பா, அவருக்காக ஊரே வந்து அழுகணும். அந்த மாதிரி பேர் எடுக்கணும். அது எங்க விஜய் எடுப்பாரு. வேற மக்கள் நிக்கிறாங்களா? அந்த செலவை யார் ஏத்துக்கிறது? அந்த செலவை யார் ஏத்துக்கிறது? 230 ஒரு வின் பண்ணிட்டாரு. அண்ணாமண்டா நிப்பாரு. இருங்க, அண்ணாமண்டா நிப்பாரு. அவர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா திருச்சியில நிக்கிறாருல, எங்கேயும் நிக்கிறாருல. ரெண்டுமே நின்னா ஒரு எம்எல்ஏ ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட் நிக்கணும். இப்ப எப்படி தல ஓடுறோம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்மளுக்கு தான், செகண்ட் பிளேஸ் நம்மளுக்குன்னா வாங்கி வச்சுக்கிறோம். அது எப்படி? ஒரு ரேஸ்ல ஒரு பிரைஸாமா கிடைக்கும். ஒன்னு ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இல்ல தேர்ட். நீ 1 வேணும் 2 வேணும் 3 வேணும் கேட்க முடியுமா? எப்படி இருந்தாலும் வருவாங்க.